பாரதி கண்ணம்மான்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா இவ்வளோ தூரம் வந்திருப்பேன்னா எனக்கு தெரியாது. ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து இந்த கலருக்காக என்னை வந்து பிக் பண்ணாங்க. இப்போ தான் அது பூம் ஆச்சு. டஸ்கி டோன், ஐஷா ராஜேஷ்லாம் வந்தாங்க. எப்படி அதை பிரேக் பண்ணி வந்தாங்கன்னு ரொம்ப இந்த கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கே அப்படின்ட்டு அது வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்குறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க? அதை கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்க மாட்டேன். எனக்கும் அந்த கமெண்ட் நிறைய வந்துருக்கு. அது என்ன அது புரியல, இதுக்கு நிறைய பேசியிருக்காங்க, அதெல்லாம் தூண்டு. ஆனால் அதுலேருந்து மீண்டு வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது ஆக்சுவலாக நான் இன்னுமே மீண்டு வரலன்னு தான் சொல்லுவேன். டில் நவ் ஐ டோன்ட் நோ என்ன கலரில் இருக்கணும்ன்ட்டு. என்ன கலரில் வந்து பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் டார்க்கர் டோனாக இருந்தீங்க, இப்போ என்ன கலர் ஆகிட்டீங்க, அப்படி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஸ்டில் ஃபீல் இன்செக்யூர்ட் அபவுட் தட். ஏன்னா என்ன மாதிரி கலர் இருந்தால் நீங்கள் ஓகே இந்த பொண்ணு வந்து நல்லா பண்ணுதுப்பான்னு அக்செப்ட் பண்ணுவீங்க டிஸ்பைட் ஆஃப் மை பொண்ணு பார்க்குறீங்க. சரி பொண்ணுனா இந்த கலரில் இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு லைக் நல்ல ஒரு குட் லுக்கிங்கிற ஒரு கேட்டகரிக்கே போவாங்கன்னமோ. ஏதாவது ரிஜெக்ஷன் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஆயிருக்கா? ரிஜெக்ஷன் ஆனதை விட நானே என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டேன் நிறைய இடத்துல. அது லைக் இது இட்ஸ் நாட் அக்செப்டபிள் கலர். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ ரோஷினி அவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரலாக வந்து வென் யூ பீயிங் அ செலிபிரிட்டி யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் பீயிங் ஆன் கேம் வரதுனால நல்ல ப்ளீஸிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட டே டு டே லைஃப்ல எப்படி இன்டேக்கு, ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதெல்லாம் பற்றி பேசலாம் அப்படின்னா? இன்டேக் வந்து மூடு ஏற்று தான். நோ ஸ்பெசிஃபிக் டயட் அந்த மாதிரி. ஆக்சுவலாக சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸஸ் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு நல்ல ஃபேஸில் இருக்கும் போது நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். நம்ம வந்து உடம்பே வந்து டெம்பிள் அப்படின்லாம் சொல்லி கரெக்டாக சாப்பிடுவோம். இந்த 3 மேலே இந்த க்ளீன் ஈட்டிங் சொல்லுவாங்க இல்லையா, சுகர் கிடையாது, வீட்டு கிடையாது, மைதா கிடையாது, ஆல் ஒயிட்ஸ் கிடையாது, அந்த மாதிரி டீ எல்லாம் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அப்புறமா வந்து ரொம்ப ஒரு கிராங்கியான ஒரு ஏதாவது நடக்கும் நம்மளுக்கு லைஃப்ல. ஏதாவது ஒன்று வந்து புயல் அடிக்கும் போது போங்கடா அவங்க க்ளீன் ஈட்டிங் சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றது. ஸோ அப்போ வந்து மிஸ் ஆயிரும். ஆனால் திருப்பியும் ஐ ஹேவ் டு கெட் பேக் டு தி அந்த சைக்கிள். இட்ஸ் வெரி பேட் ஆக்சுவலி. இந்த லைஃப் ஸ்டைல் நான் வந்து யாருக்கும் சொல்ல மாட்டேன். நான் இப்படி தான் இருக்கேன். பட் ஐ எம் ட்ரைங் டு லைக் லேர்ன் அண்ட் க்ரோ பெட்டர் டே பை டே. அண்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த க்ரீம் ஃபாலோ பண்ணுறது தான். நானே வந்து எல்லாம் பண்ணுறது நிறுத்திட்டேன். ஏன்னா இந்த கொரியன் ஸ்கின் கேர்லாம் வரும்போது நானுமே வாங்கி ஆசைப்பட்டு இந்த கிளாஸ் ஸ்கின்லாம் வருமா நம்மளுக்கு அப்படின்னா அது எனக்கு நிறைய பிரேக் அவுட்ஸ் தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் அது கொஞ்சம் நிறுத்தியிருக்கேன். அந்த விளையாட்டு இந்த வீண் என்னது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறதுலாம் நிறுத்திட்டேன். அண்ட் ஃபார் ஹேர் வந்து அது இன்னும் வந்து கேர்லியாக அன்கண்ட்ரோலபிள் மேனேஜே பண்ண முடியாத ஒரு ஹேர் எனக்கு. ஸோ இப்போ வந்து ஷூட்னால கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணி இல்லைன்னா ஃப்ரேமுக்கு வெளில போவோம், அவ்வளோ பெருசாக இருக்கும் எனக்குலாம். பட் ஐ லைக் மை ஹேர். இந்த கேர்லி ஹேர் ரொம்ப பிடிக்கும். ஐ என்ஜாய் இட் வென் ஷூட் இல்லாதப்போ. ஷூட் இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் டேம்டாக இருக்கலாம். ஆமாம். ஸோ அது வந்து இதுதான் என்னோட ரொட்டீன் இப்போதைக்கு. இது எனக்கு வேணால் மாறலாம் அப்படின்ட்டு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த இன்டேக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்கின் கேர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹேவ் யூ எவர் தாட் லைக் யூ ஆர் ஹாப்பி வித் யுவர் ஸ்கின் டோன் அப்படின்னு இருக்கும்போது என்னோட ஸ்கின் டோன் நான் கம்மி பண்ணணுன்ட்டு இதான சின்ன வயசுல பண்ண ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கு. எல்லாம் இந்த கடலை மாவு தேய்க்கிறதும் இது பண்றதும் மஞ்சள் தேய்க்கிறதும் எல்லாம் பண்ணியாச்சு. இது ட்ரை பண்ணதில்லை. பட் ஆனால் இந்த வீட்டு இந்த கிச்சன் ரெமெடிஸ் சொல்லிட்டு நிறைய இருக்கும்ல, அதெல்லாம் நிறைய பண்ணிடுறேன். இந்த ரைஸில் வந்து ரைஸ் அரைச்சு தேய்ச்சா வெள்ளையாகும், அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். பட் ஆனால் இப்போ when you started like okay let me embrace my color அப்படின்னா எப்போ மித்தவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சும் போது ஐ அண்டர்ஸ்டுட் ஆக்சுவலி. ஆனால் அதை தாண்டி நல்ல ஸ்கின்னு வந்து நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக பண்ணிட்டு இருந்தேன் நான். அது வந்து பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மித்தவங்க அக்செப்ட் பண்ணும் போது தான் எனக்கே வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தேன், விச் இஸ் வெரி பேட் ஆக்சுவலி. ஏன்னா மித்தவங்க அக்செப்ட் பண்ணுறது வரைக்கும் நம்ம ஏன் வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான புரிதல் எனக்கு அப்புறமா தான் வந்துச்சு. ஓ அப்போ மித்தவங்க ஓகே சொன்னால் தான் உன்னை பிடிக்கும், இல்லைன்னா உன்னை பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களை நீங்கள் திட்டிகிட்டு இருந்தீங்களா? சார் அப்படி அரைஞ்ச மாதிரி. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கும்போது இது வந்து நான் யோசிச்சது. ஸோ அதை அப்படியே உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன்.
இந்த கருப்பா இருந்தாலும் கலையா இருக்க அப்படின்ட்டு அது வந்து நீங்க காம்ப்ளிமெண்டா பாக்குறீங்களா இல்ல எப்படி பாக்குறீங்க அதை? அதை கண்டிப்பா காம்ப்ளிமெண்டா பார்க்க மாட்டேன். அந்த தேங்க்யூ ஸோ தான் மச். அது நான் மட்டும் தான் தான் அப்படிதான் இருக்கேன் அப்படின்ட்டு. நோ வே ஆக்சுவலி அதுவே எனக்கு சொல்லும்போது எனக்கும் அந்த கமெண்ட் நிறைய வந்திருக்கு. நிறைய இன்ன வரைக்கும் வரும் அது. அப்படி இருக்கும்போது அது என்ன அது புரியல, இதுக்கு நீ பண்ணாமலே போயிடலாம், சும்மா போயிடலாம், தேவையில்லாம வந்து வம்பு இழுத்துட்டு இருக்காதுன்ற மாதிரி. கருப்பா இருந்தாலும் அப்படின்ட்டு அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கமா போட்டு சொல்லுவாங்களா? அதுதான் ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் பிகாஸ் we all know like how much of a low you went through because அந்த ஸ்கின் கலர் அந்த நிறைய பேசியிருக்காங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா அதுல இருந்து மீண்டு வரதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அது ஆக்சுவலா நான் இன்னுமே மீண்டு வரலன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஈவன் டில் நவ் ஐ டோன்ட் நோ என்ன கலர்ல இருக்கணும்ட்டு. என்ன கலரில் வந்து பீப்புள் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இன்னுமே எனக்கு வந்து ரொம்பவே வந்து யோசிச்சிருக்கேன், என்ன இது ஓகே. இப்போவுமே என்னோட கலர் பற்றின கமெண்ட்ஸ் இருக்குது, கேள்விகள் கேட்பாங்க. அது என்ன இப்படி இருக்கீங்க, இப்போ என்ன அப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இன்னுமே வந்து ஐ ஆம் ஸோ இன்செக்யூர்ட் அபௌட் மை ஆக்சுவலி கலர். ஆமாம், நான் இந்த கமெண்ட்டும் நான் கேட்கணும் இருந்தேன். பிகாஸ் லைக் இனிஷியலாக இன்னும் கொஞ்சம் டார்க்கர் டோனாக இருந்தீங்க, இப்போ என்ன கலர் ஆயிட்டீங்க அப்படின்லாம் கேட்கும்போது அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது வந்து அதுதான் சொல்கிறேன், இன்னுமே ஐ ஸ்டில் ஃபீல் இன்செக்யூர்ட் அபவுட் தட். ஏன்னா என்ன மாதிரி கலர் இருந்தால் நீங்கள் ஓகே இந்த பொண்ணு வந்து நல்லா பண்ணுதுப்பான்னு அக்செப்ட் பண்ணுவீங்க, டிஸ்பைட் ஆஃப் மை எல்லா டேலண்ட்லாம் தாண்டி இந்த கலர் தான் உங்களுக்கு முக்கியமான்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டே எப்போ வந்து இந்த கலர் பற்றி பேசுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். தெரியல எனக்கு ஏன் இது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இது ஏன் வருது எல்லாத்துலேயும். லைக் பொண்ணு பார்க்குறதும் சரி, இப்போ ஒரு பொண்ணுனா இந்த கலரில் இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு லைக் நல்ல ஒரு குட் லுக்கிங்கிற ஒரு கேட்டகரிக்கே போவாங்கன்னமோ அது என்ன பண்ண முடியும். அந்த இது பேசிக்கான நம்ம இந்தியன் கலர் அந்த மாதிரி தானே அப்படின்ட்டு. அது லைக் அது ஒரு க்ரைட்டீரியா வைக்கும் போது எனக்கே வந்து டென்ஷன் ஆகுது. எப்போ தான் இந்த கேள்வி மாறும், எப்போ வந்து இதெல்லாம் நான் தாண்டுவேன், என்ன கலர் இருந்தால் நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணுவீங்கன்றது இன்னுமே எனக்கு தெரியல. ஸ்டில் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸ்பீக்கிங் ஆஃப் திஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த நிறைய போஸ்ட் ஆஃப் ஆடிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் கீழேயே வந்து ஃபேர் லுக்கிங், டஸ்கி டோன் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆடிஷன் கீழே வைக்கிறதுக்கு காரணம் மேபி அந்த கேரக்டரோட அந்த எத்தனிக்கான இதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். என் புரிதல் அப்படி இருந்தது. பட் ஆனால் அப்படி இருந்தாலுமே கடைசியில் மேக்கப் போட்டு நான் கேட்குறேன். ஸோ அதுக்கு ஏன் அது போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் யோசிக்கிறேன் எதுக்கு அது என்னவா இருக்கும் தெரியல. பட் ஆனால் இப்போது இந்த இதனால ஏதான ரிஜெக்ஷன் அந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஆயிருக்கா? ஆர் ஆன் அ ஜென்ரல் நோட் ரிஜெக்ஷன்ஸ் நீங்கள் நிறைய ஆடிஷன்ஸ் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆனதை விட நானே என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டேன் நிறைய இடத்துல. as in like it's not an acceptable color for an actor ன்ற மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்ல when I started out of it. இப்போ ஒருவேளை அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன ஃபோட்டோ எடுத்தாங்களோ இல்லை வந்து பாரதி கண்ணம்மான்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா ஐ உடன் இவ்வளோ தூரம் வந்திருப்பேன்னா எனக்கு தெரியாது. இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து இந்த கலருக்காக என்னை வந்து பிக் பண்ணாங்க. இந்த மாடல் வந்து இந்த கலர்ஸ் அப்போ தான் அது பூம் ஆச்சு. இந்த டஸ்கி டோன் ஐஷா ராஜேஷ்லாம் வந்தாங்க. அவங்களாம் எப்படி அதை பிரேக் பண்ணி வந்தாங்கன்னு ரொம்ப பெரிய விஷயமா தான் இருந்தது. அப்போ இந்த ஒரு கலர் வந்து அப்போ பயங்கரமாக இருந்ததுன்னொடனே என்னை வந்து இவங்க எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் வந்து மாடலிங்காக என்னை வந்து ஹையர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ அதனால தைரியமாக வர முடிஞ்சுது. as in லைக் பாரதி கண்ணம்மா வந்து டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க வேணும்னு அந்த கேரக்டர் எடுத்தாங்க. இப்போ அந்த இடத்துல நார்மலாக வந்து ஒரு ஹீரோயின் வேணும்னா நான் அது குவாலிஃபை ஆயிருப்பேன்னா எனக்கு தெரியாது. இப்போ அங்கே அது இருந்ததுனால நான் தப்பிச்சு உள்ளே வந்துட்டேன். நான் இல்லைன்ற பட்சத்தில் எனக்கு இப்போ அந்த சீரியல் வந்திருக்குமான்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்போ அது வந்து நானே வந்து ரிஜெக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு அப்படி இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் பேசினோம். அழகாக வந்து ஒரு பயணம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எதனா சைன் அப் பண்ணியிருக்கீங்களா இல்லை வாட் இஸ் கோயிங் ஆன்? இல்லை நான் இதுக்கப்புறம் வர கதைகள் வந்து கேட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு மெட்ராஸ் மேக்னி மாதிரி கதைகள் நிறைய பண்ணணும்னு ஆசை. பட் இந்த மாதிரி கமர்ஷியலாக நல்லா குத்து குவாலிஃபை பண்ணணும்னு அதுவுமே பண்ணாதான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்து கதைகள் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் என்ன அழகாக பண்ண முடியும்னு பார்த்துட்டு பண்ணலாம். ஸோ லைக் யூ ஓகே வித் கேரக்டர் ரோல்ஸா இல்லை மேஜர் லீட் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு? இல்லை எனக்கு கேரக்டர் எது இருந்தாலும் ஓகே தான். இப்படி தான் பண்ணணும்னு அப்படின்னு இல்லை. எனிதிங் இஸ் ஃபைன் as long as லைக் அது ஒரு கதைக்கான முக்கியத்துவம் இருக்கிற வரைக்கும் எனக்கு போதும் வந்து இது. ஸோ இந்த ராகவர்தினி, தீபிகா, கண்ணம்மா அந்த வரிசையில் இன்னும் நிறைய வரணும்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. பிகாஸ் ட்ரீம்ஸோட வரவங்க வந்து கண்டிப்பாக
ப்ராப்ளி நீங்க ஒரு எக்ஸாம்பிள், லிவிங் எக்ஸாம்பிளா ஓகே. முயற்சி பண்ணா கண்டிப்பா எது வேணாலும் சக்சீட் பண்ண முடியும்னு தெரியுது. ஸோ தேங்க்யூ 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 ஸோ ஸோ மச். மச். ஸோ உங்களோட ஃபேன்ஸ்க்கு நீங்க எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஃபேன்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறது, நன்றி தவிர வேறு எந்த பெரிய வார்த்தையும் எனக்கு சொல்லணும் எனக்கு டக்குன்னு வரலை. ஐம் ஸோ கிரேட்ஃபுல். இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷம் வந்து நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் எல்லாம் வந்து கை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து இப்போ நான் இங்கே இருக்கேன் உங்கள் முன்னாடி. நான் அதுக்கு நான் எப்போவுமே வந்து எல்லா நிமிஷமும் நான் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அந்த அன்புக்கும் அந்த சப்போர்ட்க்கும். நான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Srivarmas. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.